அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். தர்மமும் விதியும் சந்தித்த இடம், எங்கு எப்போது சந்தித்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி காண்போம் வாருங்கள். கர்ணனை ஏன் கொன்றீர்கள்? அதாவது தெரிந்த பாரதம் தெரியாத ரகசியம். தர்மமும் விதியும் சந்தித்த இடம்தான் எது? மகாபாரதம் என்ற பெரும் இதிகாசத்தில் நூற்றுக்கணக்கான கதாபாத்திரங்கள் உண்டு. பஞ்சபாண்டவர்கள் துரியோதனன், துச்சாதனன், சகுனி, பீஷ்மர், துரோணர், கிருஷ்ணர் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஆனால் இன்று வரை மக்கள் மனங்களில் உயர்ந்து நிற்கும் ஒரு கதாபாத்திரம் உண்டு என்றால் அது கர்ணன் தான். அவருடைய வாழ்க்கை வெறும் வீரக்கதை அல்ல, அது தியாகத்தின், நட்பின், தர்மத்தின், வேதனையின் சங்கமம். மனதை உருக்கும் மனிதன் மகாபாரதத்தை பொறுத்தவரை யாரென்றால் அவர் கர்ணன் தான். வியாசர் படைத்த மகாபாரத கதாபாத்திரங்களில் மிகவும் ஆழமானதும் மிகவும் சோகமானதும் கர்ணனே என்ற கதாபாத்திரம். பிறவியிலேயே கைவிடப்பட்டவன், வளர்ந்த இடத்தில் இகழப்பட்டவன், தனக்குரிய உரிமைகளை இழந்தவன். ஆனாலும் அவன் மனம் உயர்ந்தது, வீரத்தில் இணையற்றவன், கொடையில் நிகரற்றவன், நட்புக்காக உயிரையே கொடுத்தவன். கர்ணன் துரியோதனன் நட்பு மகாபாரதத்தில் மிக வலிமையான உறவு. உலகம் முழுவதும் கர்ணனை இகழ்ந்தபோது நீ என் நண்பன் என்று கைப்பிடித்தவன் துரியோதனன். அந்த நன்றி கடனுக்காகவே கர்ணன் தனது தாய் குந்தியையும் சகோதரர்கள் என தெரிந்த பாண்டவர்களையும் விட துரியோதனன் பக்கமே நின்றான். அவனது வாழ்நாளில் மிகப்பெரிய பலமும் பலவீனமும் அந்த நட்பு தான். அதான் சொல்கிறோம்லங்க, நட்பை பொறுத்து தாங்க ஒரு வாழ்க்கை என்பது தான். நல்ல நட்பாக இருந்தால் அவன் வாழ்க்கை உயர்வாக இருக்கும். அதே நட்பு பாவப்பட்ட நட்பாக இருந்தால் அவன் வாழ்க்கையே பாவம்தான். கொடைவள்ளலின் உயர்ந்த மனம் கர்ணனை பற்றி சொல்வதற்கு முதல் வார்த்தை எதுன்னு கேட்டிங்கன்னா கொடைவள்ளல் தான். யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவன். தனது கவச குண்டலங்கள், அவன் பிறப்பிலேயே பெற்ற தெய்வீக பாதுகாப்பை கூட தேவேந்திரன் யாசித்த போது தயங்காமல் தானம் செய்தான். அந்த தானமே அவனது வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறியது. விதியின் விளையாட்டை பாருங்க. கர்ணன் பாண்டவர்களின் சகோதரன் என்பதை குந்தி மூலம் அறிந்த பிறகும் அவன் எடுத்த முடிவு மிகவும் உறுதியானது. நான் துரியோதனன் பக்கம்தான் நிற்பேன். ஆனால் தாய் குந்தியின் வேண்டுகோளுக்கு அவன் ஒரு சத்தியம் செய்தான். அர்ஜுனனை தவிர மற்ற 4 பாண்டவர்களையும் நான் கொல்ல மாட்டேன். மேலும் அர்ஜுனன் மீது ஒரே ஒரு முறைதான் நாகாஸ்திரம் பயன்படுத்துவேன் என்றும் வாக்குறுதி அளித்தான் தன் அன்னைக்கு. இவை அனைத்தும் கர்ணனின் உயர்ந்த பண்புகளை காட்டினாலும் போர்க்களத்தில் அவனுக்கு எதிராகவே மாறின. போர்க்களத்தின் சோகம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அனைவரும் தெரிந்ததே. இருந்தாலும் ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான். குருஷேத்திர போரில் கர்ணன் அர்ஜுனனை எதிர்கொள்கிறான். அவன் வில்லிலிருந்து புறப்பட்ட முதல் நாகாஸ்திரம் கிருஷ்ணனின் தந்திரத்தால் இலக்கை தவறுகிறது. ஏன்னா நன்மையின் பக்கம்தானே பகவான் நிற்பார். அடுத்த அம்பை எடுக்கும்போது தாய்க்கு கொடுத்த வாக்குறுதி அவன் மனதை கட்டி போடுகிறது. அதே நேரம் அவன் தேர் சக்கரம் நிலத்தில் சிக்கிக்கொள்கிறது. அந்த தருணமே விதி கர்ணனை கைவிட்ட தருணம். கடைசி தானம் பாருங்க. அப்போது கிருஷ்ணர் ஒரு ஏழை பிராமணன் வேஷத்தில் கர்ணனிடம் யாசிக்கிறார், நீ செய்த புண்ணியங்களின் பலன் எனக்கு தானமாக கொடு என்று. போர்க்களத்தில் உயிரோடு போராடி கொண்டிருக்கும் போதும் கர்ணன் தயங்காமல் தன் புண்ணியங்கள் அனைத்தையும் தானம் செய்தான். அந்த தானத்துக்கு பிறகுதான் அவன் உயிர் உடலை விட்டு பிரிந்தது. உண்மையான தர்மம்தான் என்ன என்று நீங்கள் அனைவரும் கேட்பது என் காதில் விழுகிறது. அதற்கு பதில் பாருங்கள். கர்ணன் நல்லவன் தானே. அப்படி இருக்க கிருஷ்ணர் ஏன் அவனை மரணிக்க வைத்தார்? இதற்கான பதில் ரொம்ப கடினமானதுங்க. கர்ணன் உயர்ந்த மனிதன்தான். ஆனால் அவன் நின்ற தரப்பு அதர்மத்தின் தரப்பு.
கரெக்டானே? துரியோதனன் தவறுகளை அவன் அறிவான். திரௌபதிக்கு நடந்த அவமானத்தை அவன் எதிர்க்கவே இல்லை. நட்பு என்ற பெயரில் அதர்மத்தை ஆதரித்த இடத்தில்தான் கர்ணனின் தர்மம் தோல்வி அடைந்தது. எவ்வளவு தர்மம் செய்யுங்க, ஆனால் ஒருத்தர் தவறு என்று தெரிந்த பின்னும் அவனோடு நட்பு கொள்வது மிகப்பெரிய தவறு. ஒன்று, கர்ணன் அவனை திருத்தி இருக்கலாம், முடியல, ஆனால் அவனுக்கு துணை போனான். பார்த்தீங்களா? கர்ணன் ஒரு துயர காவியங்க. கர்ணனை நினைத்தாலே மனம் கலங்கும், மனம் கனக்கும். அவன் கொடையில் சிறந்தவன், நட்பில் உறுதியானவன், சத்தியத்துக்கு கட்டுப்படுத்தவன், வீரத்தில் இணையற்றவன், ஆனால் விதியின் விளையாட்டில் தோற்றவன். இப்பொழுது மனதில் எழும் கேள்விகள் தான் என்ன? இன்றும் பலரது உள்ளத்தில் எழும் கேள்வி, கர்ணனை ஏன் கொன்றீர்கள்? திரும்பவும் அந்த கேள்விக்கான பதில் மகாபாரதத்தில் முழுவதும் ஒழிந்திருக்கிறது. கர்ணன் நல்லவதான், ஆனால் தர்மம் நிற்க வேண்டிய இடத்தில் அவன் நிற்கவில்லை. அதுவே அவன் வீழ்ச்சிக்கு காரணம். முடிஞ்சு போச்சாங்க. அப்போ இதனால் என்னதான் சொல்ல வர்றோம்? கர்ணன் வெறும் கதாபாத்திரம் மட்டும் அல்லங்க, அவன் மனித வாழ்வின் சிக்கல்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி. நல்லவன் என்பதால் மட்டும் போதாதுங்க, நிற்கும் தரப்பு தர்மமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் மகாபாரதம் சொல்லும் பாடம். கரெக்டானங்க? நல்லவனாக இருக்கலாம், அறிவுள்ளவனாக இருக்கலாம், இரக்கம் உள்ளவனாக இருக்கலாம், தயாளான இருக்கலாம், எப்படி வேணாலும் நீ இருந்துக்கோ. ஆனால் அதையெல்லாம் அடிக்கிற மாதிரி ஒரு தீர்மையான ஒரு இடத்துல போய் நின்றான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் கர்ணனின் முதல் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். கண்டிப்பாக இதை அறிந்து இருக்க வேண்டும். இதுதாங்க மிகப்பெரிய உண்மை என்று கூறி மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.